guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. இந்த லுக்கில் ஏன் இருக்கேன் அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஃபியூச்சரில் இல்லையா தெரிய வரும். இப்போதைக்கு நம்மளுடைய இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்த மாதிரி கிளாஸ் 10B சீரீஸோடைய நெக்ஸ்ட் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். ஸோ போட்டு ஆயிடுச்சுல ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறையா பேர் வந்துட்டு கேரக்டர்ஸ் இன்னுமே வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸில் நான் வந்து கதையவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் இப்படி சொல்கிறீங்க. ஸோ இட்ஸ் ஓகே. யாருக்காவது ஸ்டில் டவுட் இருக்குது கேரக்டர்ஸில் அப்படின்னா நான் வந்து கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் எபிசோட வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயோ இந்த வீடியோலேயோ வந்து நான் டேக் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து இப்போ ஆக்சுவலி கரண்டாக என்ன போயிட்டு இருக்குன்னா கார்த்திக் வந்து உண்மை தெரிஞ்சிச்சு. அண்ட் ஸ்டில் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த பிரியா என்னதான் சொல்ல வரா, அவள் நல்லவளா கெட்டவளா, நிறையா ஆனால் காவியாக்கு தான் சப்போர்ட்ஸ் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அப்போ 10th படிக்கிற அவங்களுக்கும் எக்ஸாம் வைக்கணும்ல. ஸோ எக்ஸாம் எபிசோட்ஸ் அண்ட் ஆனுவல் டே இது ரெண்டுமே இன்னும் இருக்குது. அண்ட் உங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்ச காரணத்தினால எல்லாரும் என்ன ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுங்கிறீங்க. ஆக்சுவலாக நான் எந்த அளவுக்கு சீக்கு வந்து சாவர நிலைமை இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி நான் வந்து நெகட்டிவாக இருக்கிறத வீடியோ எடுத்து காட்ட வேணாம் அப்படிங்கிறது மாதிரி வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து என்ன எல்லாமே தெரியவில்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கழிச்சு என் ரிங் லைட் ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் சீரீஸுமே வந்து என்னால் ரெகுலராக ஷூட் பண்ண முடியல. லைக் இது மைக்ரேனா வாட் கைண்ட் ஆஃப் நோய் ஐ எம் ஹேவிங்னு எனக்கு தெரியல கைஸ். ஸோ ஒரு பக்கம் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் நிறையா வருது, ஈவெண்ட்ஸ் நிறையா வருது. உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கோம் நம்ம அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாமே வந்து சாரு விலாக்ஸ்லேயே வந்து நீங்கள் பழைய வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே வையமே புலம்பி ஃபையிங். ஓகே 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 ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸை நீங்கள் பாருங்கள். அடுத்து ஆனுவல் டே அண்ட் எக்ஸாம் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட முடிய போகுது. ஸோ முடிய போகுது இல்லை போக போகுது, அதோட அப்படியே முடிக்கலான்னு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இன்னும் 2 வீக்ஸ் போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இப்போ போயிட்டு நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்கள். நிறைய பேசிட்டேன். கேர்ள்ஸ் கெட் இன். இன்னைக்கு ஆல் பிரசன்டாடா? மேம் இன்னைக்கு விக்கி ஆப்சென்ட். சரி இந்த விக்கி பாரு ஏன் இப்படி லீவ் போட்டான்? எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்குமா. எல்லாமே நான் ஒரு ஆளாக எப்படி பார்க்கறது சொல்லு. நேற்று என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம். கேர்ள்ஸ் உள்ளே வாங்க. மேம் நாளைக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மேம், நிறைய வேலை இருக்குது மேம், சார்ட்லாம் எழுதணும். ஸோ ப்ளீஸ் மேம். சரி ஓகே பண்ணுங்க. தேங்க்யூ மேம். போய் கார்த்திக் லேப்டாப். ஒரு நிமிஷம். எனக்கு பாஸ்வேர்ட் தெரியாது, போட்டு கொடு. பாஸ்வேர்ட் தானே நானே சொல்லுவேன்ல. ஐயோ வா. சுப்பு ஸ்கெட்சு குடுறா. A4 ஷீட்டு, ஒயிட் சார்ட்டு, ப்ளூ சார்ட்டு, மார்க்கரு, க்ளூ, நீ சொன்ன பிரிண்ட் அவுட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. இஷ்டம் தேவை என்ன வேணா வச்சு விளையாடினே இருக்கு. சரி மெயிலில் அந்த டாபிக்ஸ்க்குலாம் வந்து ஏற்ற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அது கீழே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி. என்னடி வேலை குத்துனேங்கிற? சார்ட் எல்லாம் எழுதணும். நீ எழுதுறியா? எவ்வளோ சார்ட் இருக்கு தெரியுமா? நீயா அது காமெடியாக இருக்கு இந்த ஃபோட்டோவில். அதெல்லாம் பார்க்காத. எனக்கு சார்ட் மட்டும் 4 டீச்சர் உன்ன மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எடுத்துருக்கலாம். எனக்குலாம் ஒரே ஒரு சார்ட் தான்ப்பா. அதுவும் வந்துட்டு எதுவுமே வைக்கலாம் ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால ப்ராஜெக்ட் பேர் மட்டும் பெருசாக எழுதி அங்கங்கே டெக்கரேஷன்லாம் போட்டு அப்படி வைக்க போகிறேன். நீ என்ன படிக்கணுங்கிறது கொண்டு நான் எழுதி வச்சிருக்கேன். இதை அப்படியே பை ஹார்ட் பண்ணிக்கோ. இதை சொன்னா போதும். ஐயோ என்ன இவ்வளோ எழுதி கொடுத்துருக்க? ப்ராஜெக்ட் டே தானே, இது என்னமோ வெல்கம் ஸ்பீச் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நல்லா பார்க்காமலாம் பேசலாம் முடியாது. இப்படி பார்த்தே வேணா படிக்கவா? குடு நான் உன்னை எழுதி தரேன். பரவாயில்லடி. கூட சும்மா தான் உட்கார போறேன். சரி அந்த சார்ட்டை மட்டும் எழுதிரியா? அதில் என்ன எழுதணுங்கிற ஸ்கிரிப்ட் வந்து அந்த குட்டி பேப்பர்ல எழுதிருக்கேன் பாரு. சரி ரொம்ப தேங்க்ஸ் ரீ. பரவாயில்லடி. பிரியா எனக்கு அப்புறமா லேப்டாப் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ்னா எனக்கு ஒரு சின்ன ப்ரௌசிங் வேலை மட்டும் இருக்கு. வைஃபை இதில் கனெக்ட் ஆகுமா? மேம்கிட்ட தாண்டி பெர்மிஷன் கேட்கணும். பரவாயில்ல விட. நான் மேம்கிட்ட கேட்பேன். என்ன உனக்கு 2 ப்ராஜெக்டையும் பண்ணி கொடுக்கணும், எனக்கு எதுவும் பண்ண மாட்டீங்களான்னு கேட்பேன். நான் போய் IBMல கனெக்ட் பண்ணிக்கிறேன். சூப்பர் பண்ணி தூங்காதடா. தூங்கலவா? இதான் சாக்குன்னு கரெக்டாக லீவ் போட்டேன் போல. வரட்டும் நாளைக்கு இந்த விக்கி. என்ன பெல் அடிச்சாலாம் உட்காந்துனே இருக்கிறீங்க? பிரேக் போலையா? பிரேக்ல உட்காந்து வேலை பார்க்கறது உனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே கார்த்திக். சரி நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. அந்த டப்பால இதில் வைக்கிறேன். ஆமா அப்புறம் நீங்க எல்லாருக்குமே ஊட்டி விடுறேன்னு அடுத்த கேஸ் போட்டுருவாங்க. நான் கையில குத்து ஊட்டி விடுறேன்னு அத்தை கேஸ் பண்ணிட போறாங்க. இவங்களை புரிஞ்சுக்கவே முடியல. போன வாரம்லாம் இதான் பிரச்சனைன்னு முக்கு அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா இவங்களே ஃபன் பண்ணி சிரிக்கிறாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். திஸ் இஸ் காவியா. ஐயோ அது ஏன் பேருடா எருமை தடியா, ஒழுங்கா சொல்றா. இப்போ பார் லாஸ்ட் டேக். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். ஐ எம் ஸ்டால் 4. திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட் சுப்பு. பார் அந்த நோட்டை பார்த்து ஒழுங்கா படி, ப்ராக்டிஸ் பண்ண. திருப்பி சொல்லிட்டு இன்ட்ரோ மட்டும் கூட, அதுக்கப்புறம் நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஐயோ எனக்கு பயத்திலேயே பாதி வளரும் போல. இப்பவே இப்படி வளர்றேன்னு கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க சீஃப் கெஸ்ட். நம்மள போய் தனியா வேற போட்டிருக்காங்க. நான் வரேன். சாரிப்பா, நேற்று ரொம்ப உடம்பு சரியில்லை. வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான் லீவ் போட்டு. பேசாத
விக்கி பேசாத. உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ண அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணிருக்கலாம்ல. நீ என்ன ப்ரிப்பேர் பண்ண, என்ன பண்ணல, நீ எதுவுமே தெரியல. போய் சயின்ஸ்ல போய் இப்படி விளையாடிட்டு இருக்க. அந்த மேம் ஏதாவது விடுமா நம்மள? சத்தியமா எல்லாமே இருக்கு. நான் பாயிண்டர்ஸ் கூட எழுதிட்டு வந்திருக்கேன். நீ பார்த்த உடனே புரிஞ்சுப்பல்ல. பாயிண்டர்ஸ் மட்டும் பார்த்தா போதும். நானே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன். அந்த ஸ்டால் நானே அரேஞ்ச் பண்றேன். சரி ஓகே, நீ போயிட்டு சயின்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணு. இங்க ஆல்மோஸ்ட் நானே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். போ. With this we conclude our explanation. Thank you sir and thank you ma'am. அப்பா ஓகேவா? சூப்பர். அப்பாடா, ரெண்டு பேரும் நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு வேற யாராவது வந்து ஏதாவது டவுட் கிட்ட கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேனே தெரியல. பயப்படாத, நாம தான் ஜெயிக்கிறோம். ஹாய் காய்ஸ். ஹாய். உங்க எல்லாருக்கும் இந்த ஹால், எனக்கு மட்டும் தனி ஹால். பக்கத்து கிளாஸா நீங்க? மேக்ஸ் எல்லாருக்கும் இந்த ரூம் தானே? ஆமா, இதோட மேக்ஸ் வந்து 10ல. அதனால நானே இன்னும் கொஞ்சம்லாம் வந்து மேக்ஸ் பக்கத்து ஹால்ல கொடுத்துருக்காங்க. ஐயோ வேற ரூமா? சரி விடு. என் மச்சான் சூனாப்பானா நான் இருந்தேன்னா ரொம்ப தைரியமா இருப்பான். பாத்துக்கோ அவன் எப்படியாவது. அவன் கொஞ்சம் லைட்டா வளருவான். அவன் வளர்றான்டா. இன்ட்ரோல போய் ஐயம் காவியாங்கிறான்டா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. உன் பேரை சொல்லி வளரிட்டு இருக்கு. ஷோ சரி, நான் வேற அந்த செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு பாக்க. என்ன கோவமா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடி. நீ எப்படி கோவப்படுற? கார்த்திக் தான் கூடயே இருக்கான்ல. ஏய், உனக்கு தான் என் கதையை பத்தி தெரியும்ல. என்னால உன்னை புரிஞ்சவே முடியல பிரியா. சம்டைம்ஸ் கார்த்திக் போய் காவியாட்ட பேசினாலே டென்ஷன் ஆகுற, அப்செட் ஆயிட்டு ஏதாவது பண்ற, இல்ல காவியா மேல உங்க கோவத்தை காட்டிடுற. சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே, இதுல என்ன இருக்கு, அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ற. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் காவியாட்ட பேசுறதுனாலையும் பேசாததுனாலையும் பிரியாக்கு என்ன ப்ராப்ளம்? அப்படிலாம் இல்லடி. எனக்கு என்ன தோன்றதுங்கிறத என்னால வெளியே சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ண பெருசா தெரியும். ஆமா சரி நீ ஆட்டி எதுவும் சொல்லாம உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கோ. நீ அதை வச்சுக்கோ. தயவு செஞ்சு என்கிட்ட கொண்டு வராத. நான் அப்புறம் மறந்துடுவேன். நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. எனக்கு தெரியாம என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கே ஸ்வேதாட்ட போய் கேட்கறேன். எப்பாடியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. 2 சப்ஜெக்ட்லயும் கடைசி நேரத்துல சூப்பரா பண்ணிட்டோம். உனக்கும் காவியாக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்படிலாம் எதுவுமே இல்லடா. இல்ல, நீங்க ரெண்டு பேருடைய கையை கோத்துன்னு சுத்துவீங்களே, அன்னைக்கு கொஞ்சம் நீ அவளுக்கு அகைன்ஸ்டா பேசின மாதிரி இருந்தது. அதான் தேவையில்லாத பிரச்சனைங்கிறதுனால தான் அப்படி சொன்னேன். இதனால நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சேன். ஆனா என்ன வச்சு உங்களுக்குள்ள நிறைய சண்டை இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமீஸா இருக்காங்கன்னு எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமையே போயிருக்கு. எத்தனை வாட்டி நான் கேட்டிருப்பேன். என்னை சுத்தி இப்ப என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஏய், இங்க என்னடா பண்ற? ஸ்வேதா ஒரு நிமிஷம். அப்பவே சொன்னா பிரியா செம்மையா பேசினியாமே. எப்படி ஸ்ட்ரிக்ட் மூஞ்சிலாடி மாறி எக்ஸ்பிளைன் பண்ணி தள்ளினேன்னு சொன்னா. ஏன் ஸ்வேதா, உனக்கு நான் ரொம்ப முக்கியமா இல்ல பிரியா ரொம்ப முக்கியமா? என்னப்பா இப்படி கேக்குற? சும்மா பரவாயில்ல சொல்லு. ஏய், நீயும் அவரும் எனக்கு எல்கேஜில இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இதுல யார் இம்பார்ட்டன்ட் கேட்டா நான் என்ன சொல்வேன்? நீங்க 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு தெரியும். என்னை வச்சு இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும். அது உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு கார்த்திக்? ஐயோ, இவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கேட்கறானா இல்ல நம்ம கிட்ட இருந்து போட்டு வாங்குறானா? இப்ப என்ன பண்றது? கார்த்திக், விக்கி வந்துட்டு அந்த ரூம்க்கு வர சொன்னா எல்லா ப்ராஜெக்ட்டையும் கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் போகணும். ஆக்சுவலி இப்போ அவன் தனியாக எல்லாத்தையும். தேங்க்ஸ் ஸ்வேதா. உனக்கு காவியா தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளோட சீக்கிரட்டை காப்பாற்றணும்னு தானே நீ என்ன அவாய்ட் பண்ற. இட்ஸ் ஓகே. ஐயோ கார்த்திக், அந்த மாதிரி இல்லை. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல ஸ்வேதா. என்னை சுற்றி நிறையா நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் யாருமே என்கிட்ட உண்மையாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் எல்லாருமே நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன். உனக்கும் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா நான் ஃபோர்ஸ் பண்ணல. என்னைக்கா இருந்தாலும் பிரியாவோட சீக்ரெட் வெளியில வரதான் போகுது. இப்போ நான் இதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியலையே. எனக்கு சில விஷயம் தெரியும். ஆனால் அது நீ எப்படி எடுத்துப்ப, என்ன பிரச்சனை வரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன். ஆனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ வந்து பிரியா கிட்டேயோ காவியா கிட்டே எதுவுமே கேட்டுக்கூடாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் பேக் எல்லாமே நம்ம கிளாஸில் தான் மேம் இருக்குது. விக்கியோட பேக், பிரியா, காவியா எல்லாரோட பேக் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் மேம். சரி இன்னைக்கு எக்ஸிபிஷன் ரொம்ப சூப்பராக போச்சு. மேத்ஸில் என்னடா பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சேன். எல்லாருமே ரொம்ப செமையாக பண்ணியிருக்கீங்க. ஓவரால் வின்னர் யாருன்ட்டு நமக்கு கண்டிப்பாக ஆனுவல் டேல தெரிஞ்சிடும். லெட்ஸ் see. மேம் இவ்வளோ பண்ணிட்டோம். கண்டிப்பாக நம்ம கிளாஸ் தான் மேம் வின் பண்ணுவாங்க. ஒரு வழியாக இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சது. அடுத்து உங்கள் பப்ளிக் எக்ஸாமோட டேட்ஸ் வந்துருச்சு. இப்போ தான் பிரின்சிபல் மேம் கொடுத்தாங்க. ஓகே மேம், என்னைக்கு மேம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் புல்லட்டின் போர்டில் போட சொல்லியிருக்காங்க. நான் போடுறேன், வா. ஸ்வேதா ஐயோ கடவுளே, இன்னைக்கு மட்டும் கார்த்திக் ஆப்சென்ட் ஆகிட்டா இவ்வளோ நல்லா இருக்கும். 4 லீவ் போட்டிருக்கலாம். எங்கள் அம்மா வேற. சே, நான் ஏன் இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறேன்? நேற்று பிரியாவுக்கு கால் பண்ணி கார்த்திக் இந்த மாதிரி கேட்குறான்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமே. ஐயோ, பாதி வாரத்தை இறக்கி வச்சிருக்கலாம். கார்த்திக்கு முன்னாடி பிரியா வந்தால் நல்லா இருக்கும். கடவுளே, கார்த்திக் வா. கார்த்திக் என்ன எவ்வளோ சீக்கிரமா வந்துட்ட? ரொம்ப ஆக்வர்டாக பண்ண வேணாம் ஸ்வேதா. நான் எதுக்கு சீக்கிரமாக வந்தேன்னு உனக்கே தெரியும். என்ன காரணம்னு சொல்லு. சரி நான் சொல்கிறேன் கார்த்திக். என்ன பிரியா லவ் பண்ணுறாளா? சிச்சி அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் ஆக்சுவலி அப்படிதான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்போ முன்னாடி இருந்துச்சா? இல்லடா, ஆரம்பத்தில் எனக்குமே அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அவள் பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி இருந்தது. அப்புறம் நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், மேம் என்னையும் அவளையும் நோட் கொண்டு போய் வைக்க சொன்னேன். ஐயோ, இந்த கதையெல்லாம் வேணாம், சொல்ல கேளு. அப்போ நான் ஒரு வாட்டி தனியாக போகும்போது அவட்ட கேட்டேன், நீ வந்து கார்த்திகை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு. என்ன சொன்னா? இல்லைன்னு சொல்லிட்டாலே.
அவளுக்கு உன்னையும் காவியாவையும் பார்த்தா பொசசிவாக இருக்குது. லைக் நம்மள கூட அப்படி யோசிக்க மாட்டேங்கிறா. ஆனால் காவியா கிட்ட நீ பேசினாலே டென்ஷன் ஆகுறா. ஏன்னே தெரியல. அன்றைக்கி அவன் சொன்னால் சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்றா படிக்கிறோம், நான் கூட இல்லை நீயும் அவளை எல்கேஜிலேருந்தே ஒன்றா படிக்கிறீங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வேறு, பட் நீ முன்ன மாதிரி இப்போ அவட்ட பேச மாட்டேங்கிற. காவியாவுக்கு நீ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற. காவியா பர்த்டேக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. அவள் பர்த்டே இந்த வாட்டி சண்டே வந்துச்சு, விஷ் பண்ணியா எருமை, நீ மறந்தே போயிருக்க. அவளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? ஆமாம், அப்போ இது லவ் இல்லையா? லவ்லாம் இல்லைன்னு தான் சொன்னான். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் கொஞ்சம் ஓவராக பேய் பிடிச்சி முத்தி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் என்னால் நம்பவே முடியல. அங்கங்கே அவளுக்கு உன் மேலே லவ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் உனக்கு ஏன் அப்படி தோணுது? அன்னைக்கு அந்த மேம் ஐயோ பூச்சி செத்து மொளறிட்டனே. இன்னும் என்ன மறைக்கிறீங்க? எனக்கு தெரியாமல் இன்னும் என்னெல்லாம் இருக்குது சொல்ல. இல்லைடா, அன்னைக்கு நிர்மலா மேம் வந்து காவியா உனக்கு ஊட்டி வரதை பார்த்து பிரச்சனை ஆக்குனாங்கல்ல, அது ஆக்சுவலி நாங்கள் முன்னாடியே பார்த்தோம். நாங்கள் நினச்சிருந்தா மேமை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவள் தான் போகட்டும் விடு, என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. மேம் பார்த்தாங்க. அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையாகி காவியா அம்மாலாம் வந்து பேசி சாரு மேம்க்கு அவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன் ஸ்வேதா. அவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் பிரியாவை ரொம்ப பெருசாக நினச்சேன். இப்படி பண்ணிட்டீங்கல்ல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? தேவையில்லாமல் காவியாவுக்கு அவ்வளோ பிரச்சனை. காவியாவை விட உங்களுக்கு காவியாவை பிடிக்கலன்னே வச்சுக்கலாமே. நான் என்ன பண்ணேன்? என்னால் சாரு மேம்க்கு அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அந்த மேம் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து நான் போராடிட்டு இருக்கேன். நான் எந்த தப்புமே பண்ணாமல். கார்த்திக் என்கிட்ட கோச்சுக்காத ப்ளீஸ். நான் அன்றைக்கி அவகிட்ட சொன்னேன், நம்ம போய் கார்த்திக்கையோ காவியாவே அலர்ட் பண்ணுவோண்டி மேம் வராங்க அப்படின்னு. அவள் ஏன் வேணான்னு சொன்னானே எனக்கு தெரியல. என்னையும் சொல்ல விடாமல் தடுத்துட்டா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. அன்றைக்கி கூட நானும் கோவப்பட்டேன் தெரியும்ல. நீங்கள் எல்லாரும் திட்டும்போது நானும் அவளை திட்டினேன் இல்லை. எனக்குமே ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. இப்படிலாம் ஆகணும்னு நான் நினச்சி பண்ணலை, வேணும்னு பண்ணலடா, சாரிடா. வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு தப்பை தெரிஞ்சே பண்ணியிருக்கல. உனக்கு அவள் தான் முக்கியம் இல்லை. அதான் உன்னோட அந்த ஃப்ரெண்டுக்காக இந்த ஃப்ரெண்டை ஏமாத்திருக்க. லூஸ் மாதிரி நான் தான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். என்ன இப்போ லவ்னு சொல்கிறாளா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறாளா? நானும் நிறையா வாட்டி கேட்டுட்டேன். ஆனால் அவள் இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் தான், பொசசிவ்னஸ் தான் அப்படின்பா. சம்டைம்ஸ் வந்து பிரச்சனையே இல்லை, எனக்கு எதுவும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவா. ஐயோ அவள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அந்த பைத்தியக்காரியை ஃப்ரெண்டாக நினச்சதுனால நானும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ப்ளீஸ், அதுக்குன்னு நான் ட்ரூ ஃப்ரெண்ட் இல்லைன்னா நினச்சிடாத. ரொம்ப சாரி. முதல்ல ஃப்ரெண்டோ லவ்வோ என் முதுகில் குத்திட்டீங்கல்ல. அன்னைக்கு நீங்க நினைச்சிருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஐயோ என்ன பிரியா இவ்வளவு வில்லத்தனம் பண்ணிருக்குது. ஒட்டி கேட்டுட்டு இருந்தியா? நீங்க என்ன சீக்கிரட்டா பேசுனீங்க? நடு கிளாஸ்ல ஓப்பனா தானே பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல ஸ்வேதா, தேங்க்யூ. இப்போவாது இவ்வளவு பேசுனீங்க. இதுக்கப்புறம் யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும். நான் பிரியாட்ட பாத்துக்கிறேன். இருமா, நீ வேற இருக்கிற எல்லா வில்லி வேலையும் பார்க்க வேண்டியது. இப்ப போடா, நான் என்ன போறது? இன்னைக்கு பிரியாட்ட இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். பிரியா. ஆமாம் மேம். என்னடா? போ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கார்த்திக் தெரியுமா, சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. பரவாயில்ல, உண்மையாலே நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி நம்ம கிளாஸ்ல ஆல்மோஸ்ட் நிறைய ப்ரைஸஸ் இருக்கு. நமக்கு 3rd ப்ரைஸ் மேக்ஸ்ல. இன்னும் மேக்ஸ் இல்ல, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல வந்துட்டு யூ போத் ஆர் 3rd ப்ரைஸ். ஏய் அப்படியா? சூப்பர். சூப்பர். டே சுபு, உங்க டீமுக்கு 2nd ப்ரைஸ். செகண்ட்? ஓ ஐயோ செகண்டா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியலையே. ஐயோ காவியா எப்போ வருவான்னு தெரியாது, இது அவட்ட தான் சொல்லணும். காவியா அண்ட் சுபு வந்துட்டு மேக்ஸ்ல 2nd ப்ரைஸ். நிறைய எஃபர்ட்ஸ் போட்டா தெரியுமா. அதான் இவனை சேர்த்து படிக்க வைக்கிறதுல இருந்து சீரியஸா சொன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பா. என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியல. இவளுக்கு காவியாவை பிடிக்குமா பிடிக்காதா? சமல நம்ம 3rd ப்ரைஸ், அவ 2nd ப்ரைஸ், நம்ம எல்லாருமே ப்ரைஸ் வாங்க போறோம். வாவ், ஆனுவல் டே நினைச்சா எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு இப்பவே. மச்சான் கேட்டியா இல்லையா? எங்களுக்கு 2nd ப்ரைஸ் ஆண்டா. மச்சான் இவன் வேற ஜோன் அவுட்ல இருக்கான். இதான் பல பொண்ணுங்க வாழ்க்கை விளையாடக்கூடாதுன்னு சொல்றது. யூ விக்கி அண்ட் ஸ்வேதா 1st ப்ரைஸ் சயின்ஸ்ல, மேக்ஸ்ல. மேம் எங்களுக்கு மேக்ஸ் எதுவும் இல்லையா? என்ன உனக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் கொடுப்பாங்களா? சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கல, போதும் ஒண்ணு போதும். நீ வாயை மூடு சரியா? இந்த பிரியா என்ன யோசிக்கிறானே புரியலையே. இவ நிஜமாலே காவியாவை வெறுக்கிறாளா இல்லை இப்போவும் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனா? இனிமேல் இவகிட்ட கேட்கவும் முடியாது. எல்லாரும் வந்துட்டாங்க. பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணி பேசிடுவோம், அதான் கரெக்ட். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்வேதா, விக்கி, ஸ்டாண்ட் அப். எவ்ரிஒன் கிவ் a big round of applause. சூப்பர் டி. சயின்ஸுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ண மாட்டீங்கல்ல? சி they did perfectly. அவ்வளோ செம்மையான ப்ரெசன்டேஷன். ஐ didn't expect மார்க்ஸ். செம்மையாக இருந்தது. இம்ப்ரெஸ்ட். ஜோக்கு என்னமோ நமக்குலாம் ப்ரைஸ் இல்லாத மாதிரி. நாங்கள் கூட தான் மேக்ஸில் ப்ரைஸு, சயின்ஸில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் கை தட்டலாம் சொல்லுவாங்க போல. கிளாப் லவுடர். எனக்கு இன்னும் சத்தமே கேட்கல. நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கிறேன். எல்லாமே சயின்ஸ் தானே பாதி எடுப்பீங்க. சயின்ஸ் குரூப் தானே. வா, மோஸ்ட்லி நான் தான் அடுத்த வருஷம் கிளாஸ் டீச்சராக இருப்பேன். இப்போ இருக்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. யாருக்கு வேணும்? அடுத்த வருஷம் யார் இவங்க கிளாஸில் இருக்க போகிறது? ஏன் அடுத்த வருஷம் எங்கே போக போகிற? ஆமாம், நான் அடுத்த வருஷம் இங்கே படிக்க போகிறதே இல்லை. நான் டிசி வாங்க போகிறேன். ஸ்கூல் மாற போறியா? ஏன்டா? அடுத்த வருஷம் எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடிக்கிறேன். இன்டர்னல் மார்க்ஸ்லாம் கேட்டு ஒருத்தர் வந்துடாத. மேம் மறந்துடுவாங்க அப்படி இப்படின்லாம் இல்லை. என்ன
ஏய், ஏன் நீ ஸ்கூல் மாறுற? சரி எந்த ஸ்கூல் மாறுற சொல்லு. டி மச்சான் ஸ்கூல் மாறியாடா? என்ன ஸ்கூல் இது? நானும் வரேன்டா. எங்க போற? வரியா? சூப்பர், 2 பேரும் ஒண்ணா மாறிடலாம். என்ன செம. இந்த மேம் கிட்டலாம் உட்காந்து அடுத்த வருஷம் ஐயோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும்னு வேற வீட்டில் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் நம்மளால கண்டினியூ பண்ணவே முடியாது. நல்லா பேசுங்கப்பா பேசுங்க. நான் இங்க ஒருத்தி சும்மா தானே கத்திட்டு இருக்கேன். இந்த வாட்டி லேப்லலாம் வர 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு வந்துரு. ஒண்ணுக்கு கூட நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அது வேற அவங்களுக்கு என்ன பார்த்தா வேற ஆகாது. சரி எந்த ஸ்கூல் மாறுற சொல்லு. நான் போற ஸ்கூலுக்கு நீ எதுக்கு வரணுங்கிறேன்? வேற என்ன, நீ எந்த ஸ்கூல் போறியோ நானும் அந்த ஸ்கூலுக்கே வந்துருவேன். கார்த்தி, சின்ன வயசுல இருந்து நான் உன் கூட தான் படிச்சுட்டு இருக்கேன். எல்கேஜில இருந்து நீ கூடயே இருக்க. இது எனக்கு ஒரு ஹேபிட், பழக்கம் எல்லாமே. இப்ப நீ இல்லனா எப்படி? இன்னும் 2 வருஷம் இருக்கு. நான் பாய்ஸ் ஸ்கூல்ல சேரலான்னு இருக்கேன். வரியா? ஏய், நிஜமாலே ஸ்கூல் மாற போறியாடா? அப்புறம் எதுக்குடா அந்த பொண்ணு அப்படி சொல்லி அவளை கஷ்டப்படுத்துற? அவளை எதுக்குடா அழ வைக்கிற? சரி, அவ என்னவோ பண்ணிட்டு இருக்கா, ஏதோ நினைச்சிட்டு இருக்கா. ஓகே, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க முதல்ல? ஏய், உண்மையை சொல்லு. ஆமான்னா ஆமான்னு சொல்லு, இல்லன்னா ஆமான்னு சொல்லு. எதுக்கு அப்படி மறைச்சிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு? நுகுசா, நீ என்ன நினைச்சுன்னுக்கிறன்னா என்ன சொல்ற? ஆவுன்னா இதை தூக்கிட்டு வந்துருவான். டேய், தெரியுதுடா, உன் மூஞ்சிலே நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுது. அவ்வளவுதான், அமைதியா இரு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. லவ் பண்றேன்னு ஒத்துக்கோயேன். டேய், அப்படி வச்சேன்னு வையன். என்னடா வயசாகுது? இன்னும் 10th முடிக்கல, அதுக்குள்ள லவ் கிவ்னு வந்துட்டான். ஆத்தி அரைஞ்சிருவானோ. நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த மண்ணும் இல்லை. அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் ஃபேமிலி அவ ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ். ஸோ நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ். நீ இப்படியே யோசிச்சுட்டு இருப்பா. இன்னைக்கு இப்படி புலம்புறவன் தான் நாளைக்கு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் அவ என்னடா பண்ணின்னு இருப்பா அப்படின்னு திருப்பி நீ வந்து என்கிட்ட கேட்படா. ஆனா என்னை பத்தி அவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தான் எனக்கு புரியல. நான் அடுத்த வருஷம் இங்க படிக்க போறதே இல்லை. நான் டிசி வாங்க போறேன். ஏன் நீ ஸ்கூல் மாறுற? சரி எந்த ஸ்கூல் மாறுற சொல்லு. நான் போற ஸ்கூலுக்கு நீ எதுக்கு வரணுங்கிற? நீ இல்லனா எப்படி? இன்னும் 2 வருஷம் இருக்கு. நான் பாய்ஸ் ஸ்கூல்ல சேரலான்னு இருக்கேன். வரியா? அண்ட் தட்ஸ் இட். நீங்கள் வந்துட்டு எண்டிங் வேணால் நீங்கள் கூட சஜஸ்ட் பண்ணலாம். இவங்களை யாரையாவது லவ் மாதிரி வைக்கலாமா? அப்படி வச்சா பிரியா கார்த்திகா, காவ்யா கார்த்திகா. அப்படி இல்லை அப்படின்னா என்ன தத்துவத்தோட முடிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். என்னோடதோட மேட்ச் ஆச்சுன்னா, இல்லை நான் வச்சுக்கிறத விட பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம், ஏதாவது புதுசாக பண்ணலாம். ஸோ எஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தலை ஒத்த சைடாக வலிக்குது.